அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா சத்துக்களுமே அதிகமாக இருக்கக்கூடிய கேழ்வரகு சேமியா, அதாவது ராகி சேமியான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் செய்ய போகிறோம். நிறைய பேர் இது செஞ்சால் ட்ரையாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறத வாங்க பார்த்துடலாம். இது செய்ய இன்றைக்கி நான் 2 பேக்கெட் அனில் ராகி சேமியா தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம தண்ணியில் ஊற வைக்கணும். அதனால் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் பச்சை தண்ணி தான் எடுத்திருக்கேன், சுடு தண்ணி எடுத்துடாதீங்க. எடுத்துகிட்டு இதில் நம்ம 2 பேக்கெட்டையுமே போட்டு மூழ்க வச்சிடலாம். ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு அந்த கவர்லேயே கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட போதும். ஒரு பேக்கெட் சேர்த்துட்டு 2வது பேக்கெட் சேர்க்கறக்குள்ளேயே உங்களுக்கு அடியில் இருக்கிற சேமியா ஊற ஆரம்பிச்சிடும். ஸோ மேலேருந்து இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மட்டும் விட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லாவே ஊறி வந்துடும். இப்போ ஊறி வந்தது ரொம்ப, அதாவது கை வச்சு ரொம்ப ட்ரையாக பிழிஞ்சிடாமல் இந்த மாதிரி லைட்டாக தண்ணியை நல்லா தட்டி விட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை வடித்த சேமியாவை இட்லி பாத்திரத்தில் நான் ஆல்ரெடி தண்ணி ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் துணியில் இந்த மாதிரி விரித்து நல்லா பரப்பி விட்டுக்கிறேன். இதை ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இது நம்ம எப்போது இட்லி எடுக்கிற மாதிரி நீங்கள் கவுத்தி போட்டுட்டு லைட்டாக தண்ணி அந்த துணியில் தெளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா சாஃப்டாகவே வந்துடும். இப்போ இது ஆறி வரட்டும். இதுக்குள்ளே நம்ம சேமியாவுக்கு தாளிப்பை பார்த்துடலாம். சேமியா தாளிக்கு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆன உடனே இதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே இதில் கடலைப்பருப்பு, தேவைப்பட்டால் நீங்கள் உளுத்தம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதெல்லாம் நல்லாவே பொரிஞ்சு வரட்டும். இதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஷேப்பில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயை ஜாஸ்தியோ இல்லை கம்மியோ கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தோடனே நான் ஒரு பெரிய சைஸில் நல்லா பழுத்த தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்திட்டு ஆல்ரெடி நம்ம சேமியா ஊற வைக்கும்போது உப்பு சேர்த்திருக்கோம். ஸோ இந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி மட்டும் உப்பை நம்ம இப்போதைக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கி நல்லா சாஃப்டாகி வரட்டும். இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளியுமே நல்லா சூப்பராக வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் சேருங்க. தண்ணி சேர்த்துட்டு, அதாவது உங்களுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்திருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வத்துறதுக்கு முன்னாடியே நம்ம ஆற வச்சுருக்கிற ராகி சேமியாவை நம்ம உள்ளே சேர்த்திடலாம். இந்த மாதிரி நீங்கள் மசாலாவில் தண்ணி இருக்கும்போதே நீங்கள் உள்ளே சேர்த்திட்டிங்கன்னா உங்களுக்கு சேமியா ரொம்ப ட்ரை ஆகாது. அந்த மசாலா அந்த வாட்டரோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி நமக்கு நல்லா பிரண்டு வரும்போது உங்களுக்கு ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டான ஒரு சேமியா நமக்கு கிடைக்கும். நான் இந்த அளவுக்கு சேமியாவை கொஞ்சம் மீதி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 2 பேக்கெட் போட்டதில் 1/2 பேக்கெட் தான் நான் இந்த மாதிரி காரமாக கிளறியிருக்கேன். மீதி பாதி எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா அது கூட தேங்காய் பால் ப்ளஸ் சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கொடுங்க, ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. இப்போ சேமியா உள்ளே சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எல்லா பக்கமும் அந்த மசாலாலாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக கூட நீங்கள் ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் மல்லியில் தூவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் எல்லா சத்துக்களுமே அடங்கியிருக்கு. ஸோ இந்த சத்துக்கள் அதிகமாக இருக்கிற இந்த கேழ்வரகை நீங்கள் களியாகவோ இல்லை புட்டாகவோ இந்த மாதிரி சேமியாவாகவோ வாரத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஆகாவால்தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஈஸியான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.